இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அதிகாலையில் நம்ம ஆண்டவரை தேடி அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதில்ல, ஒவ்வொரு நாளும் புது கிருபை. நேற்றுக்குள்ள மாதிரி இன்னைக்கு கிடையாது, இன்றைக்கி புது கிருபை. ஒவ்வொரு நாளும் அவரை புதுசாக நீங்கள் பாருங்கள், அவர் புதிய கிருபை உங்களுக்கு தருவார். அதிகாலையில் அவரை தேடுங்க. மோசைக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. அதனால் கர்த்தரை தரிசித்தார், கர்த்தருடைய குரலை கேட்டார், பெரிய பாக்கியமான அனுபவத்தை பெற்றார். உங்களுக்கும் கூட தான் ஆண்டவர் மோசையை நேசிக்கிற மாதிரி உங்களை நேசிக்கிறார். காலைதோறும் என் கிருபையை நான் உனக்கு தருகிறேன் மகனே மகளே, நீ வா என் சமூகத்தில் காலையிலன்னு சொல்லுகிறார். அப்போ அதிகாலையில் அவருடைய சமூகத்துக்கு போனீங்கன்னா அவருடைய கிருபை உங்கள் மேலே, அந்த கிருபை வெளிப்படும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? உங்களுடைய உள்ளத்தில் ஒரு அப்படியே களி கூறுதல் சந்தோஷம், வாழ்நாள் முழுவதும் அந்த சந்தோஷம் இருக்கும். அதனால தான் அதிகாலையில் அவரை தேடணும். இன்றைக்கி தேடினீங்களா அதிகாலையில்? அதான் வாக் வித் ஜீசஸ் 3 நிமிஷம் பார்க்குறோம்ல, இது இல்லை. இது நீங்கள் சோர்ந்து போகாமல் அப்பப்போ உங்களை உற்சாகப்படுத்த வழி நடத்த. ஆனால் நீங்கள் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து அந்த புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளணும், தினந்தோறும் பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே இன்பமாய் மாறிவிடும். அதுதான் ஆண்டோடைய வசனம். நீங்கள் ஆண்டவர் பார்த்து சொல்கிறீங்களா, நான் அதிகாலை எழும்பி, நான் ரொம்ப ஆசையோடு சொல்லுவேன், ஆண்டவரே நான் காலையில் எழும்பி ஜெபிக்கணும், கிருபை தாங்க. அந்த மாதிரி எனக்கு இத்தனை வருஷம் பழக்கம் இருந்தாலும் இன்றைக்கி என் ஜெப நேரத்தில் நான் காலைதோறும் எழும்பி விடியற் காலையில் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க எனக்கு கிருபை கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் கேட்பேன். நீங்கள் அதுக்கு அப்படி உதவியை நாடுங்க. அப்போ அந்த அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க அவரே நமக்கு கிருபை தருவார், அழகாய் நடத்துவார். சரியா? இன்றைக்கி சொல்கிறீங்களா, ஆண்டவரே காலைதோறும் உடைய கிருபை புதிது, அந்த அதிகாலையில் நாம் சந்திக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க, உங்கள் கூடவே நான் இருக்கணும், அது எனக்கு போதும். அதிகாலையில் வந்து நான் சந்தித்து உங்களோட பேசணும், கிருபை தாங்கன்னு கேட்குறீங்களா? கேளுங்க. அப்படியே வலதுகரம் உயர்த்தி, தகப்பனே காலைதோறும் உடைய கிருபை புதிதப்பா. மோசே அதிகாலையில் இருட்டோടെ மலையிலே வந்து காத்திருந்து உம்மை தரிசித்ததை போல நானும் அதிகாலை எழுப்பி உம்மை தேடணும், உம்முடைய குரலை கேட்கணும். எனக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. காலைதோறும் உடைய புதிய கிருபை எனக்கு கொடுத்து வழி நடத்துங்க. என்னை அதற்காக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.